வெல்கம் டு ஸ்விஃப்டோ. இப்போ நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சப்போஸ் எம்ப்ரியோ வந்து அதாவது ஜைகோட் வந்து எம்ப்ரியோவாக ஆயிடுச்சு. அந்த எம்ப்ரியோ வந்து என்ன ஆக போகுது? இட் ஹேஸ் டு கெட் எம்பெடட் இன் த வால்ஸ் ஆஃப் த யூட்ரஸ். கரெக்டாக இந்த லேயர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் மேலே வந்து என்ன ஆக போகுதுன்னா ஸோ அந்த எம்ப்ரியோ வந்து இங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆகிடும், தங்கிடும். அந்த ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் த எம்ப்ரியோ ரீச்சஸ் த வால் ஆஃப் யூட்ரஸ் இட் கெட்ஸ் எம்பெடட் இன் த யூட்ரஸ். அதுதான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ தென் development of fetus. இந்த embryo தான் வந்து பார்த்தீங்கன்னா it is going to develop into fetus. The mother's blood carries all the necessary nutrients which is delivered to the fetus by the special tissue called placenta. ஸோ மதருக்கும் அந்த பேபிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ, ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீட்டஸுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து மதரோட பிளட்டு வழியாக வந்து அதுக்கு போய் ரீச் ஆகும். அதை வச்சு தான் அந்த வந்து பேபி வந்து டெவலப் ஆகும். ஒரு கம்ப்ளீட்லி டெவலப்டு ஃபீட்டஸாக வந்து இந்த நியூட்ரியன்ஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தட் பேபி இஸ் கோயிங் டு டெவலப். ஓகே, த மதர்ஸ் பிளட் கேரிஸ் ஆல் த நெசசரி நியூட்ரியன்ஸ் which is delivered to the fetus by the special tissue called as placenta, and this placenta is a disc shaped structure embedded in the uterine wall. uterine wallக்கும் அந்த ஃபீட்டஸ்க்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாசண்டா இருக்கும். ஓகே, the embryo side of the placenta contains villi which increases the surface area for transport of glucose and oxygen from mother to embryo. ஓகே, அந்த எம்ப்ரியோ சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாசண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஓகேவா? குட்டியாக ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னும் அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகப்படுத்தும். ஓகேவா? அந்த குளுக்கோஸ் ஆக்சிஜன் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகப்படுத்தும். லெட் அஸ் சப்போஸ் இப்போ நம்ம இதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு த்ரெட்டை வைக்கணும். இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது? இவ்வளோ குட்டி ஒயர் தான் நம்மளால் வைக்க முடியும். ஓகேவா? சப்போஸ் நம்ம அதை சுற்றி வச்சோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளால் நிறைய வைக்க முடியல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ என்ன நடக்கும்? நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கக்குள்ள ஸோ இட் இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ it is very helpful for the transport of glucose and oxygen from mother to embryo. Okay, then waste matter generated by the embryo வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மதர்ஸோட பிளட் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகும். The waste matter generated by the embryo get transferred into the mother's blood only. The development take place approximately for 9 months. இந்த 9 months தான் pregnancy. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, that is gestation period அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் வந்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 9 months ஆகும். அதை ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆஃப்டர் திஸ் ஜெஸ்டேஷன் பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுரேஷன் நடக்கும். பேச்சுரேஷன் என்னது? டெலிவரி. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் டெலிவரி. த ரிதமிக் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸ் இந்த யூட்ரஸ். ஸோ ஒன்ஸ் இந்த பேபி வந்து நல்லா கம்ப்ளீட்லி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சிக்னல் வந்து இந்த பிளாசென்டாலேருந்தும் இந்த ஃபுல்லி டெவலப் ஆகிருக்கு இந்த ஃபீட்டஸ்லேருந்து ஒரு சிக்னல் வந்து என்ன ஆகும்? டெவலப் ஆகும். அந்த சிக்னல் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. த ரிதமிக் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸ் இந்த யூட்ரஸ் ரிசல்ட்ஸ் இன் த பர்த் ஆஃப் த சைல்டு. அந்த வெஜைனால் அந்த பர்த் கேனல்னு சொன்னால அந்த செர்விக்ஸும் அந்த வெஜைனாவும் சேர்ந்து ஒரு பர்த் கேனல் ஃபார்ம் பண்ணிட்டுருக்குன்னு சொன்னால அது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா the baby is going to be expelled out, and that process is what you call as parturition. Okay, I think you can understand what is this implantation. implantation என்னது? இந்த குழந்தை வந்து யூட்ரஸ் மேலே வந்து தங்குறது தான் implantation. ஓகேவா? அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆகும். சொல்லியிருக்கேன் மதர் பிளட் வழியாக தான் வந்து எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், குளுக்கோஸ் எல்லாமே. அண்ட் தென் இந்த பிளாசண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் அதை பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேபி எம்ப்ரியோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லை இருக்குது. ஓகே, அந்த வில்லை என்ன பண்ணுன்னா இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் மதர் டு எம்ப்ரியோ. ஓகே, தென் த வேஸ்ட் மேட்டர் தட் இஸ் generated by the embryo it's going to get transported. Okay, it's going to get transferred into mother's blood. Then development வந்து ஒரு 9 மாதம் நடக்கும். ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம்னா we call it as gestation period. Okay, then what is parturition? என்னது? ஸோ அப்படின்னா என்னது? ரிதமிக் கான்ட்ராக்ஷன். இந்த குழந்தை வெளியே வர டெலிவரியை தான் வந்து நம்ம பேச்சுரேஷன் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வில் மீட் யூ தேர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை கைஸ்.